ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எம்மையெல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லோன் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் எமக்கெல்லாம் இறுதி தூதராக வந்த எம் உயிரிலும் மேலான பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள் எம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கிய ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனது மாளிகையில் நாம் எல்லாம் ஒன்று குழுமியிருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு எவற்றையெல்லாம் மார்க்கமாக சொல்லி காட்டி இவற்றை நீங்கள் பின்பற்றினால் நாளை சுவனத்தின் சொந்தக்காரர்களாக மாறிவிடுவீர்கள் என்று எவைகள் குறித்து எங்களுக்கு சுபசோபனும் நற்செய்தி சொன்னார்களோ அந்த காரியங்களை முடியுமான அளவுக்கு நம்முடைய வாழ்நாளில் எடுத்து நடக்குமாறும் அல்லாஹ்வும் அவனது தூதரும் சில காரியங்களை குறிப்பிட்டு காட்டி இந்த காரியங்களை செய்து விடாதீர்கள், மீறி நீங்கள் செய்வீர்களானால் நாளை நரகத்தின் சொந்தக்காரர்களாக மாறினீர்கள் என்று எவைகள் குறித்து எங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களோ அந்த காரியங்களை முற்றுமுழுதாக எம்முடைய வாழ்நாளிலிருந்து தவிர்த்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய தூதர் மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்துவார்கள், ஜும்மா செய்வார்கள். நபிகளாருடைய ஜும்மாவை பார்ப்போமாக இருந்தால் அதில் அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர் மர்மையை பற்றி பேசியிருப்பார்கள். நபிகளார் நிறையவே கபரை பற்றி பேசியிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பேசுகின்ற விஷயத்தை பார்க்கிற பொழுது சஹாபாக்களுக்கு என்ன தோன்றும், மர்மை நாளைக்கு வந்து விடுமோ, நாளை மறுநாள் வந்துடுமோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி இந்த ஆன்மீக விஷயங்களுக்காக வேண்டி பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே, நாமெல்லாம் 6 விடயங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம். அதில் 5வது நம்பிக்கை மர்மை பற்றிய நம்பிக்கை. வெறுமனை நாங்கள் மர்மை என்பதை சுருக்கமாக நாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தாலும் நிறைய படித்தரங்களை கொண்டதாக மர்மை நம்பிக்கை இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நம்ம நம்பிக்கை எப்படி? என்றோ ஒரு நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை சம்பூர்ணமாக அல்லாஹ் அழிப்பான். எல்லாவற்றையும் அல்லாஹ் அழித்து விட்டு மீண்டும் அல்லாஹு தஆலா எல்லோரையும் திரும்ப அல்லாஹு தஆலா உயிர் கொடுத்து எழுப்புவான். அந்த உயிர் கொடுத்து எழுப்புவதிலிருந்து என்ன செய்யும், மர்மை ஆரம்பிக்கிறது. அல்லாஹ்வுடைய விசாரணை இருக்கிற விஷயங்களை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி அல்லாஹு தஆலா எங்களை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பிய பின்னால மர்மையில் அல்லாஹ் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் வைத்து அல்லாஹு தஆலா நிறைய விடயங்கள் பற்றி எங்களுக்கு அல்லாஹு தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உலகத்தில் வாழ்கிற பொழுது நாம் எவற்றையெல்லாம் செய்கிறோமோ அவற்றையெல்லாம் மர்மை நாளையில் நாங்கள் கண்டிப்பாக அறுவடை செய்வோம். நாம் நன்மையை செய்திருந்தால் மறுமையில் நாங்கள் நன்மையோடு வருவோம். நாம் பாவம் செய்திருந்தால் மறுமையில் நாம் பாவத்தோடு வருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஜில்சாலில் சொல்கிறான், ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாளை மறுமை நாளையில் நீங்கள் ஒரு அணுப்புறமான அளவுக்கு நன்மைகள் செய்தாலும் அதை கண்டுகொள்ள முடியும், அனுப்புறமான அளவுக்கு தீமை செய்திருந்தாலும் அதையும் கண்டுகொள்ள முடியும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்றோமோ அந்த வாழ்க்கையுடைய பிரதிபலன் தான் மறுமையில் நாங்கள் அனுபவிக்க இருக்கிறோம். இன்றைய நம்முடைய ஜும்மாவுடைய தலைப்பை நாம் என்னத்தை பார்க்க போறோம்னு கேட்டால், மறுமை நாளையில் எங்களோடு சில சாட்சிகள் வரும்.
எங்களோடு செய்த சாட்சியங்கள் மறுமையினால் இருக்கும் அந்த விடயங்களை நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான், வஷாஹிதி வ மஷ்ஹூத், சாட்சியாளர்கள் மீதும் சாட்சி சொல்லப்படுவதை மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா சத்தியம் விடுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மறுமை நாளில் அல்லாஹ் எங்களை விசாரிக்கிற பொழுது நாங்கள் அல்லாஹுக்கு முன்னால் நிறைய சாட்சியங்களோடு வருவதாக அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், மேலும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், திருமறை குர்ஆன் 16ஆம் அத்தியாயம் 84 வசனத்தில் அல்லாஹு தஆலா இப்படி சொல்கிறான், வயௌம நபுது மின் குல்லி உம்மத்தின் ஷஹீதன் ثم لا يؤذن للذين كفروا ولا هم يستعذبون. அல்லாஹ் என்ன சொல்றான் என்றால், ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் ஒரு சாட்சியை நாம் எழுப்பக்கூடிய அந்த நாளில் ஏக இறைவனை மறுப்போருக்கு பேச அனுமதிக்கப்பட மாட்டாது, அவர்கள் வணக்க வழிபாடுகள் செய்யுமாறு வற்புறுத்தப்படவும் மாட்டார்கள் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ் மறுமையில் எங்களை விசாரணைக்காக அல்லாஹ் எழுப்புகிற நேரத்தில் நம்ம என்ன செய்யும், நம்மளோடு ஒவ்வொரு சாட்சி வருவதாக திருமறை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறாங்க பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதல் சாட்சி யாருன்னு கேட்டால், நாங்க செய்வது நலவாக இருந்தாலும் சரிதான், நாங்க செய்யறது பாவமா இருந்தாலும் சரிதான், எங்களுக்கு முதலாவது சாட்சி யாருன்னால் எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு மரத்திலிருந்து பழுத்த இலை விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய இராதத் இல்லாமல் விழாது, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் விழாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து விட்டு அல்லாஹ் எல்லாத்தையும் உற்று நோக்கி கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு மனிதனை பொறுத்தவரையும் அல்லாஹ் தஆலா இண்டிவிஜுவலாக தனித்தனியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் தஆலா அவதானிக்கிறான். நாம் இந்த உலகத்தில் நன்மை செய்திருக்கிறோமா, இந்த உலகத்தில் நாம் பாவம் செய்திருக்கிறோமா, எப்படிப்பட்ட காரியங்கள் நாம் ஈடுபடுகிறோம் என்பவற்றை அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் சரியா பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளையில் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா முதல் சாட்சியாக அல்லாஹ் வருவான். அப்ப அல்லாஹ்வுடைய சாட்சி முதலாவதாக இருக்கும். திருமறை குர்ஆன் 46ஆம் அத்தியாயம் 8ஆம் வசனத்தில் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லி காட்டுகிறான், அம் யகூலுன இஃப்தராஹு குல் இன் இஃப்தரைதுஹு ஃபலா தம்லிகூன லீ மினல்லாஹி ஷைஆ ஹுவ அலமு பிமா துஃபீதுன ஃபீஹி கஃபா பிஹி ஷஹீதா பைனி வ பைனகும் வ ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எப்படி அல்லாஹ் சொல்வான்னு கேட்டால், இவர் இதை இட்டுக்கட்டி விட்டார் என்று கூறுகிறார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் மத்தியில் இஸ்லாத்தை சொல்ற நேரத்தில் அவங்களுக்கு வஹி வந்து சொல்ற நேரத்தில் மக்கள் எப்படி சொன்னாங்கன்னா, இவர் என்னமோ இட்டுக்கட்டி சொல்றாரு, இதெல்லாம் வஹி எல்லாம் கிடையாது, அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படி ஒன்றும் இல்லை, முகமது அவரே இட்டுக்கட்டி சொல்றாருன்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு அல்லாஹ் எப்படி ரிப்ளை பண்ணான்னா, இவர் இதை இட்டுக்கட்டி விட்டார் என்று அவர்கள் கூறுகிறார்களா? நான் இட்டுக்கட்டி இருந்தால் அல்லாஹ்விடமிருந்து சிறிதளவும் நீங்கள் என்னை காப்பாற்ற முடியாது. நீங்கள் எதில் மூழ்கி இருக்கிறீர்களோ அதை அவனே நன்கு அறிவான், எனக்கும் உங்களுக்கும் இடையே அவனே சாட்சியாக இருக்க போதுமானவன் என்று நபியை நீங்கள் கூறுங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சாட்சியாக இருப்பார் என்கிற செய்தியை இந்த திருமறை வசனம் சொல்லி காட்டுகிறது. மேலும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், திருமறை குர்ஆன் 13ஆம் அத்தியாயம் 43 வசனத்தில், வயகூலுல் லதீன கஃபரு லஸ்த முர்ஸலா குல் கஃபா பில்லாஹி ஷஹீதா பைனி வ பைனகும் வமன் இந்தஹு இல்முல் கிதாப் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்றாருன்னா, முஹம்மதே நபியே, நீர் இறைவனின் தூதர் அல்லர் என்று மறுப்போர் கூறுகின்றனர், எனக்கும் உங்களுக்கும் இடையே அல்லாஹ் போதுமான சாட்சியாளன், வேதத்தின் அறிவு உள்ளோரும் போதுமானவர்கள் என்று நபியை நீங்கள் கூறுங்கள் சொல்லி காட்டுகிறான். அப்ப நமக்கு சாட்சி யாருன்னு கேட்டால் மறுமையில் அல்லாஹ் தஆலா சாட்சியாக இருப்பார் என்பதாக மேலே சொன்ன வசனங்கள் வரும். மேலும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வைம்மா நுரியன்னக பாவல்லதி நைதுஹும் அவ் நதவஃபைனகும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முஹம்மதே, நாம் அவர்களுக்கு எச்சரித்ததில் சிலவற்றை உமக்கு நாம் காட்டினாலோ உம்மை நாம் கைப்பற்றி கொண்டாலோ நம்மிடமே அவர்கள் மீளுதல் இருக்கிறது, பின்னர் அவர்கள் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா சாட்சியாக இருக்கிறான். நிறைய வசனங்கள் நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சாட்சியாக இருப்பதாக இந்த வசனம் எல்லாம் எங்களுக்கு சான்று வருகிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, உலகத்தில் வாழ்கிற பொழுது நாம் எதை செய்திருந்தாலும், நன்மை செய்திருந்தாலும் பாவம் செய்திருந்தாலும், மறுமை நாளையில் அல்லாஹ் எங்களை விசாரிக்கிற பொழுது முதல் சாட்சியாளன் யாருன்னு கேட்டால் அல்லாஹ் சாட்சியாளன். இன்னைக்கு உலகத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்களே, நாம் ஒரு கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் கொண்டு போறோம், நீங்க நம்ம மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றா, நம்ம மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டால் எங்களுக்கு சாட்சியாளர் இருக்கணும், நம்ம செஞ்ச குற்றத்தை பார்த்திருக்கணும்,
ஏதாவது எவிடன்ஸ் இருக்கணும். எவிடன்ஸ் வச்சா என்ன செய்யும்? எங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றமாக கருதப்படும். எனவேதான் மறுமை நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரப்புல் ஆலமீன் யாருக்கும் அனுப்புறமான அளவுக்கு அநீதி இழைக்காத ரப்புல் ஆலமீன் இவர் செய்த பாவத்துக்கு இதான் சாட்சி என்று அல்லாஹ் சாட்சியாக இருப்பார். மறுமை நாளையில் அல்லாஹ் தஆலா யாருக்கும் அநியாயம் இழைக்க மாட்டார். நம்ம ரப்பு எப்படிப்பட்ட நீதமானவன் என்றால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், உலகத்தில் ஒரு கொம்பு உள்ள ஆடு, ஒரு ஆட்டு கொம்பு இருக்கின்ற வைங்க, அந்த கொம்பு இருக்கிற ஆடு உலகத்தில் கொம்பு இல்லாத இன்னொரு ஆட்டுக்கு முட்டினார். கொம்பு இல்லாத இன்னொரு ஆட்டுக்கு முட்டினால் அல்லாஹ் என்ன செய்வான்? மறுமை நாளையில் இந்த ரெண்டு ஆட்டையும் அல்லாஹ் எழுப்புவான். உயிர் கொடுத்து அல்லாஹ் எழுப்பி உலகத்தில் எந்த ஆடு முட்டிச்சோ அந்த ஆட்டு கொம்பு இல்லாம இருக்கும். உலகத்துல எந்த ஆடு முட்டுப்பட்டுச்சோ அந்த ஆட்டு கொம்பிக்கும் ரெண்டையும் அல்லாஹ் செய்வான், மோதடுவான். மோதொட்டு அதுக்குரிய நீதியை கொடுத்து அல்லாஹ் செய்வான், ரெண்டையும் அழிச்சிடுவான். ஏனென்றால் மனிதன் சின்ன தேர்வு செய்யல, சொர்க்க நரகம் இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு நீதமானவன் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அனுப்புறமான அளவுக்கு, அதை விட சிறிய அளவுக்கு கூட அல்லாஹ் தஆலா மறுமை நாளையில் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார். எனவேதான் அல்லாஹ் தஆலா மறுமை நாளையில் மஹ்ஷரில் முதல் சாட்சியாளராக அல்லாஹ் தஆலா இருப்பதாக எங்களுக்கு திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் மேலும் நாங்க பார்க்கல, எங்களுக்கு வரக்கூடிய இரண்டாவது சாட்சி யாருன்னு கேட்டால் மலக்குமாரும் அவங்க வச்சிருக்கக்கூடிய பதிவேடுகளும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பணியாளர்களாக அல்லாஹ் மலக்குகளை படைத்திருக்கிறான். அல்லாஹ் எவற்றை ஏவுவானோ அவற்றை அவங்க செய்வாங்க. இப்படிப்பட்ட பணியாளர்கள், இந்த பணியாளர்களுடைய சில பணிகள்ல மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட பணியும் இருக்குது. அதுல ஒரு பணி என்னன்னு கேட்டால் மனிதர்கள் செய்யக்கூடிய நன்மை தீமைகளை எழுத பணி இருக்குது மலக்குமார்ட்ட. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் 82ஆம் அத்தியாயம் 10 தொடக்கம் 12 வசனம் வரைக்கும் இப்படி சொல்லி காட்டுகிறான். வ இன்ன அலைக்கும் லஹாஃபிலீன் கிராமன் காதிபீன் யஅலமூன மா தஃபலூன். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டால், உங்கள் மீது மரியாதைக்குரிய எழுத்தாளர்களான கண்காணிப்பாளர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் செய்வதை அவர்கள் அறிவார்கள். நம்மளோடு மலக்கு இருக்கிறாங்க. அல்லாஹ் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றான், கண்ணியம் வாய்ந்த மலக்குமார் நம்மளோடு இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்கண்டா, நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ எல்லாத்தையும் பதிவார்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம பாவம் செய்ய நினைக்கிறோம், நான் மட்டும்தான் நினைக்கிறேன், எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாரும் பார்க்கல, யாரும் என்ன பார்க்கல, விரும்பிய அளவுக்கு நான் பாவம் செய்யலாம் நினைக்கிறோம். ஆனால் நம்மளோடு இருக்கக்கூடிய மலக்கு மகள் பதிகிறார்கள். நம்ம என்ன பாவம் செய்யறோமோ, எந்த நேரத்துக்கு செய்யறோமோ எல்லாத்தையும் மலக்கு மகள் பதிவார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எங்களால் மறுமையில் தப்பவே முடியாது. நம்ம செய்யற எல்லா பாவத்துக்கும் சாட்சியாக மறுமை நாளையில் மலக்குமார்கள் இருப்பார்கள் என்ற செய்தியை திருமறை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. பொதுவாக மனிதனை பொறுத்தவரையில் மனிதன் எப்ப பாவம் செய்வான்? யாரு மீக்கிறாங்களா, தெரிஞ்சாக்கள் இருக்கிறாங்களா, நம்மள யாருக்காவது தெரியுமா? யாராலும் இல்லாத ரகசியமா பாவம் செய்வான். இன்னைக்கு என்ன நடக்குன்னு கேட்டா, இன்னைக்கு பாவம் கூட எப்படி போயிட்டு சமூகமயப்படுத்தப்பட்டதா போயிட்டு, சமூகமயப்படுத்தப்பட்டதா போயிட்டு. இன்னைக்கு சில கூட்டாளிமார் சேர்ந்தா சில பாவத்தை செஞ்சுட்டு அந்த செஞ்ச பாவத்தை சொல்லி காட்டி இன்பம் கடந்து பார்க்கிறோம். நான் இப்படி எல்லாம் செஞ்சேன், நாங்க ட்ரிப் போன அந்த இடத்துல நாங்க இப்படி நடந்து கொண்டோம், அந்த பொம்பளை இப்படி இருந்தோம், அது அந்த இடங்களை இப்படி சர்வ சாதாரணமாக தான் செய்யக்கூடிய பாவத்தை சொல்லி இன்பம் நடந்தாங்க பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, உலகத்தில் ஒரு பாவம் செய்வனாக இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய மலக்கு மகள் பதிவார்கள் என்கிற செய்தி எங்களுக்கு திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் சொல்கிறான், 50ஆம் அத்தியாயம் 17 தொடக்கம் 18 வரையில வசனங்கள் எப்படி சொல்கிறான்? இது தலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வ அனில் ஷிமாலி கஈத் மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வலப்பக்கமும் இடப்புறமும் எடுத்தெழுதும் இருவர் அமர்ந்து கொண்டு எழுதும் போதும் அவன் எந்த சொல்லை பேசினாலும் அவனிடம் கண்காணிக்கும் எழுத்தாளர்கள் இல்லாமல் இல்லை. அவன் என்னத்தை பேசினாலும் வலது பக்கமும் இடது பக்கம் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் எழுதுகிறார்கள் என்கிற செய்தியை திருமறை குர்ஆன் சொல்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அந்த ரெக்கார்ட் எல்லாம் மறுமை நாளையில அல்லாஹ் எங்களுக்கு முன்னால காட்டுவான். மலக்குமார் எங்களை பதிந்து கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த எண்ணம் உள்ளத்துல வரணும். எங்களை மலக்கு மகள் பார்க்கிறாங்க, அவங்க பதிவு செய்யறாங்க, நான் என்ன வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தை பதியப்படும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு பூமியை உள்ளத்துல வர நேரத்துல பாவம் குறையும். சகோதரர்களே, இன்றைக்கு நாம ஏன் சிசிடிவி கேமரா போட்டோம்? ஏன் போட்டோம்? மெயின் காரணம் என்ன? எங்கட குறிப்பிட்ட அந்த பொருள் களவாடப்படக்கூடாது, எங்கட பொருளை யாரும் களவாடி விடக்கூடாது என்பதற்காக செக்யூரிட்டிக்காக போட்டுறோம்.
எந்த இடங்கள்ல சிசிடிவி கேமரா இருக்குது அந்த இடத்துல செய்யப்பட மாட்டாங்க. களவு கூட மிக குறைவு. ஏன்? அது ஒரு எங்களுக்கு பாதுகாப்பா இருக்குது. களவனுக்கு வரவங்க நினைக்கிறான் கேமரா இருக்குது மாட்டிப்போம். அல்ல எப்படி யோசிக்கிறான், கேமரா தெரியாம கேமராக்கு படாம எப்படி களவெடுக்கலாம் அப்படிதான் யோசிப்பான். கேமரா இல்லாத எப்படி வாட்டு வைத்துருவான். எனவே கேமரா இருந்தா எப்படி எங்களுக்கு ஒரு செக்யூரிட்டியா இருக்குமோ அது மாதிரி மலக்குமார் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த எண்ணம் எங்களை எப்பயும் வரணும். அந்த எண்ணம் எப்பயும் வரணும். நாங்க ஒரு பாவத்தை பேச போறோம் வைங்க, ஒரு அவதூறம் பேச போறோம், ஒரு புறம் பேச போறோம், ஒருத்தர் நம்ம தேவையில்ல வார்த்தை பேச போறோம், நமக்கு ஃபீல் ஆகணும் என்ன நம்மளோட மலக்குமார் இருக்கிறாங்க, அவர் ரெக்கார்ட்ல பதிவாங்க. எனவே அந்த எண்ணத்தில் நம்ம விருப்பமாக இருந்தால் நாங்க மிச்சம் பாவம் செய்ய மாட்டோம். இதெல்லாம் செய்யும் மறுமையில் எங்களுக்கு சாட்சிகளாக வரும். நம்ம செய்யற பாவத்தை எவிடன்ஸ் என்ன தெரியுமா அல்லாஹ் காட்டுவான். நம்ம கையில் எல்லாத்தையும் பாரு படிக்க எல்லாம் தருவான், எல்லாத்திலும் படிப்போம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மறுமையுடைய சாட்சிகளாக நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாத்தையும் மலக்குமார்களோடு அவங்க பதிஞ்ச ரெக்கார்டுகள் இருக்கின்ற செய்தி நாங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரம் இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நாளை மறுமை நாளையில் இந்த ஏடுகளை மனிதர்கள் கையில் கிடைச்ச உடனே அவனோட ஏடுகளை வாசிச்சு பார்ப்பாங்க. வாசிச்சு பார்க்கக்கூடிய மக்கள் நினைப்பாங்க தெரியுமா, என்ன ஏடு இது, சின்ன ஒரு மிஸ்டேக் கூட விடலையே, எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிற மனிதன் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றையும் அந்த ஏடு பதிந்திருக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, யாராலும் மறுமை நாளையில் செய்த பாவத்தின் தப்ப முடியாது, இவையெல்லாம் சாட்சிகளாக கொண்டு வரப்படும் என்கிற செய்தியை நானும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் நாளை மறுமை நாளையில் அல்லாஹுடைய மலக்குமார்கள் எங்களுக்கு எதிராக வருவார்கள், அவங்க பதிஞ்ச பதிவுகள் எங்களுக்கு எதிராக வரும் என்ற செய்தி நாங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரமில்லை அன்புள்ள சகோதரர்களே, மேலும் சில சாட்சிகளை பார்க்கலாம். நாங்கள் இதனாலதான் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், மன் யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். ரசூல் சொல்ற வார்த்தையை பாருங்க, யார் மறுமை நாளையும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் என்ன செய்யட்டும், பேசினா நல்லது பேசட்டும், இல்லாட்டி வாய மூடி மௌனமாயிக்கட்டும். சஹாபாக்கள வாழ்க்கையை பாருங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா வச்ச வள வள வளன்னு காய்க்க மாட்டாங்க. இப்ப நாங்க இருக்கிற மாதிரி வள வள வளன்னு காய்க்க மாட்டாங்க. தேவையானது பேசுவாங்க, தேவையில்லாட்டி சைலண்ட் அடிப்பாங்க. ஏன் ஹதீஸ் அப்படிதான் வருது, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ என்ன செய்யணும், அவரு பேசினா நல்லதை பேசட்டும், இல்லாட்டி என்ன செய்யட்டும், வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும். நாங்க பார்க்கிறோம் சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசப்படுது, ஜோக் ஜோக்குன்னு சொல்லி இல்லாத புள்ள பொய்களை அடிச்சுடுறது நாங்க பார்க்கிறோமா இல்லையா, இன்னொருத்த மீது லேசா அவதூறு சொல்றதை பார்க்கிறோமா இல்லையா, பத்தினி பெண்கள் மீது படுகுறு சொல்றதை பார்க்கிறோமா இல்லையா, யாராலும் ஒரு ஊர்ல ஒரு பொம்பளை தன் கணவனை இழந்து வாழ ஆரம்பிக்கிறாங்களே 1008 அவதூறு சொல்றாங்க பார்க்கிறோமா இல்லையா. இதுல என்ன செய்யணும்னு கேட்ட அன்புள்ள சகோதரர்களே, மரபியல் எங்களுக்கு எதிராக வரும். எனவேதான் நாங்க எப்படி இருக்கிறோம்டா, தேவையானது மட்டும் பேசணும். ஏன் நமக்கு அது என்ன வரணும், எதை பேசினாலும் நான் பாவமான ஒன்றை பேசுறேன்னா என்னோடு அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பதிவார்கள். இந்த பதிவது நாளை மறுமை நாளையில் எனக்கு எதிராக சாட்சியாக வரும் என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரமில்லை அன்புள்ள சகோதரர்களே, மறுமை நாளையில இன்னும் சில சாட்சிகள் நாங்கள் பார்க்கலாம். என்ன தெரியுமா, தங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய மனிதர்கள், அல்லாஹ் தஆலா சில மனிதர்களை தங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய ஆட்கள் அல்லாஹ் வச்சிருப்பான். திருமறை குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், 7ஆம் அத்தியாயம் 37ஆம் வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுற பெரிய ஒரு வசனம். எப்படி சொல்றான் என்றால், வமன் அظلم ممن افترى على الله كذبا او كذب بآياته. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டியவனை விட அல்லது அவனது வசனங்களை பொய்யென கருதியவனை விட மிகப்பெரிய அநீதி இழைத்தவன் யார், விதிக்கப்பட்ட அவர்களின் பங்கு அவர்களுக்கு கிடைக்கும். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு எதிராக பொய் சொன்னாங்களோ அவங்களுக்கு அவங்களோட பங்கு நாளை மறுமை நாளில் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். அல்லாஹ்வை விட்டு நீங்கள் யாரை அழைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் எங்கே என்று நமது தூதர்கள் அவர்களை கைப்பற்ற அவர்களிடம் வரும்போது கேட்பார்கள். அவர்கள் எங்களை விட்டு மறைந்து விட்டனர் என அவர்கள் கூறுவார்கள், நாம் ஏக இறைவனை மறுப்போராக இருந்தோம் என தமக்கு எதிராக சாட்சி சொல்வார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மறுமை நாள் அல்லாஹ் தஆலா சில மனிதர்களுக்கு எதிராக சில மனிதர்களை அல்லாஹ் தஆலா சாட்சியாக கொண்டு வருவான் என்கிற செய்தி நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் உலகத்தில் நடக்கிற மாதிரி ஒரு குற்றம் நிகழ்ந்தால் குற்றத்தை கண்டாக்கள் சாட்சி சொல்ற மாதிரி மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலருக்கு எதிராக அல்லாஹ் தஆலா சிலரை கொண்டு வருவான், அவர்கள் சாட்சி சொல்வார்கள் என்கிற செய்தி நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இவ்வாறு மறுமை நாள் என்பது மஹ்ஷர் என்பது லேசான விடயம் இல்லை.
நம்ம உலகத்தில் எதெல்லாம் செய்கிறோமோ அவற்றெல்லாம் நாங்கள் அனுபவிக்கக்கூடிய இடமாகத்தான் மறுமை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னம துன்யா மஸ்ரத்துல் லில் ஆகிரா, இன்னம துன்யா மஸ்ரத்துல் லில் ஆகிரா, நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை என்பது மறுமைக்குரிய விளை நிலம். நாம் எவற்றை விளை கிடைக்கிறோமோ அவற்றை தான் மறுமை செய்வோம், நாங்கள் அறுவடை செய்ய இருக்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்படி நிறைய சாட்சிகள் நாளை மறுமை நாளையில் வரும். அது மாத்திரம் இல்லாமல் மறுமை நாளையில் அது மனிதனுடைய சில உறுப்புகள் கூட சாட்சி சொல்லும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அன்றைய தினத்தில் நாம் வனஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவன வாய்களுக்கு நாங்கள் லொக் பண்றோம், பூட்டு போட்டுறோம், முத்திரையிடுவோம். வதுகல்லிமுன ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும், அவருடைய கைகள் பேச ஆரம்பிக்கும், கால்கள் சாட்சி சொல்லும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? இது நம்மட கை, இது நம்மட கால், வேண்டியதை செய்யலாம். உண்டா சாரத்தை மடிச்சுக்கிட்டு சண்டைக்கு போகலாம், உண்டா கை துள்ளும் எங்களுக்கு சிலாக்களுக்கு இல்லையா? ஏன் கை ஏன் கால் வேண்டிய நான் செய்வேன். அன்புள்ள சகோதரர்களே, மறுமை நாளை அல்லாஹ்வுடைய விசாரணையின் போது இந்த வாய் அல்லாஹ் லொக் பண்ணிடுவான். வாய் பேச மாட்டாது, கை பேசும். உலகத்தில் யா அல்லாஹ், நான் இவனுக்கு அநியாயமாக அடித்தேன், இவனது சொத்துக்களை அநியாயமாக சுரண்டினேன், இவனை நான் அநியாயமாக கொண்டேன், நாம் எவற்றெல்லாம் பாவமாக செய்யவோமோ அவற்றை இந்த கைகள் பேசும். அல்லாஹுக்கு முன்னால் கால்கள் சாட்சி சொல்லும், யா அல்லாஹ், இந்த எல்லாத்துக்கும் நான் சாட்சி ஆகிறேன், நான் தான் கூட்டு போனேன், சாட்சி சொல்லும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மனிதனுடைய உறுப்புகள் கூட மறுமையில் சாட்சி சொல்வதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரம் இல்லாமல் நாளை மறுமை நாளையில் ஒருவருக்கொருவர் மனிதர்கள் சிலாக்கள் சாட்சிகளாக இருப்பார்கள். அதே போல அவருடைய உறுப்புகளும் மறுமை நாளையில் சாட்சிகளாக கொண்டு வரப்படும் என்ற செய்தியை நானும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மறுமை நாள் என்பது, மஹ்ஷர் என்பது லேசான விடயம் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாரையும் எழுப்பிட்டு எல்லாரையும் ஒரேடி அல்லாஹ் விசாரிச்சு போட்டு எல்லாரையும் சொர்க்கத்துக்கு போறாங்க சொர்க்கம் போங்க, நரகத்தை போறாங்க நரகம் போங்க அல்லாஹ் அனுப்ப மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் சொல்லுகிற பொழுது நாளை மறுமை நாளையில் சில ஆட்கள் எப்படி வருவாங்கண்டா, காலால் நடந்து வருவார்கள், இந்த முட்டங்கால் நடந்து வருவார்கள். அவன கபர்கள் இருந்து முழந்தாளிடப்பட்ட சூரா ஜாத்தியாவில் அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமை நாளையில் சிலாக்கள் தங்களுடைய முட்டங்காலால் நடந்து வருவார்கள். அல்லாஹ்வுடைய விசாரணைக்காக வேண்டி அல்லாஹ் எல்லாரையும் அல்லாஹ் எழுப்பி வைத்து விட்டு ரப்புல் ஆலமீன் விசாரணை ஆரம்பிக்கவே மாட்டான். மறுமையை பொறுத்து அன்புள்ள சகோதரர்களே, தலைக்கு மேல் ஒரு மைல் தொலைவில் சூரியன் இருக்கும், காலில் செருப்பு இருக்க மாட்டாது, உடம்பில் ஆடை இருக்க மாட்டாது, குறிப்பாக ஆண்கள் ஹத்னா செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளில் ஹுஃபாத்தன் உராத்தன் ரியாசாய், ஹுஃபாத்தன் உராத்தன் உர்லா. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், மறுமை நாளையில் செருப்பில்லாதவர்களாக ஆடை இல்லாதவர்களாக ஆண்கள் குறிப்பாக ஹத்னா செய்யப்படாதவர்களாக மறுமை நாள் எழுப்பப்படுவார்கள். இதான் நிலைமை நம்மட. அல்லாஹ் நம்மளை இப்படித்தான் எழுப்புவான். அல்லாஹ் எழுப்பியோட நல்லா என்ன செய்ய மாட்டான், மறுமை விசாரணை ஆரம்பிக்கவே மாட்டான். மக்கள் எல்லாம் தடமாற்றத்தில் இருப்பார்கள். மிகப்பெரிய சோதனையான காலகட்டம் அது. எனவே ஒவ்வொரு சமுதாயத்தாரும் அவரவருடைய நபிமார்களிடத்தில் போவார்கள், போயிட்டு அல்லாஹ்வுடைய விசாரணை ஆரம்பிக்க சொல்லுங்கன்னு சொல்லுவார்கள். எந்த நபிமாரும் பேச மாட்டாங்க. கடைசியாக எல்லா நபிமார்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஹ்ஷர் பெருவழியில் அல்லாஹ்வுக்கு முன்னால் சிரம் தாழ்ந்து யா அல்லாஹ் விசாரணை ஆரம்பி என்று சொன்ன பின்னால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரணை ஆரம்பிப்பான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மறுமை நாள் என்பது லேசான விஷயம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்வதை பாருங்களேன், நாளை மறுமை நாளில் ஒவ்வொருத்தருடைய வியர்வை மட்டம் நீக்கும், ஒவ்வொருத்தருக்கும் அவனோட பாவத்துக்கு ஏற்ற மாதிரி வேர்வை இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், சில ஆக்களுக்கு வேர்வை அவனோட கரண்டி வரைக்கும் இருக்கும், இன்னும் சில ஆக்களுக்கு ருக்பதைஹி முழங்கால் வரைக்கும் இருக்கும், இன்னும் சில ஆக்களுக்கு ஜன்மை இடுப்பு வரைக்கும் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை கையை வாக்கி நேர்வை சொல்லாங்க, அலா ஹாதிஹி வ அலா ஹாதிஹி. மறுமை நாளையில இந்த மட்டத்துக்கு மக்கள் வேர்வைகளில் மூழ்கி கொண்டிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், அவங்க செய்யற பாவத்துக்கு ஏற்ற மாதிரி. இன்னைக்கு பாருங்களேன், இப்ப கொஞ்ச நாள் மழை இல்லை, வெயில் அடிக்குது, 2 நாள் வெயில் விழுந்தோன்னு நம்ம சொல்லாங்க, இவ்வளவு மழை பெஞ்சு வெயில்ல 2 வெயிலுக்கு சூடு தாங்கலாம இருக்குது. இப்ப சாதாரணமா ஸ்ரீலங்காவில் 28 32 அடிக்கிற சூடு தான் பாகை செல்சியஸ். ஆனால் மறுமை நாளில் தலைக்கு கிட்ட சூரியன், உடம்பில் உடுப்பு இல்லை, எப்படி சூடாய்க்கும், இப்ப தாங்கினா போகும். எனவே அந்த அளவுக்கு செய்யும், உடம்புல இருந்து வேர்வை ஊற்றெடுத்துக் கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் எல்லாம் வறண்டு போய் நாக்கள் எல்லாம் வறண்டு தண்ணீருக்காக ஏங்குவார்கள், தண்ணீருக்குரிய தேவை ஏற்படும், ஏங்குவார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுமை நாளையில்
ஹவுலுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய தடாகத்தை அல்லாஹ் நம்பியவங்களுக்கு கிஃப்டாக கொடுப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல ஏற்கனவே சொல்லிக்காட்ட இன்னா ஆத்தீனாக்கல் கௌசர், நபி உமக்கு நாம் கௌசர் சொல்லக்கூடிய தடாகத்தை நாம் தந்தோம் அல்லாஹ் சொல்கிறான். அந்த தடாகத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழ்கிற பொழுது எம்முடைய சமுதாயத்தினர் மறுமை நாளையில் இந்த தடாகத்திலிருந்து தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த தடாகத்தை பற்றி வர்ணிக்கிறார்கள். ஒரு மனிதன் ஒரு மாத காலம் நடந்தால் எவ்வளவு தூரம் நடப்பான் அந்த அளவுக்கு அந்த தடாகம் நீளகலம் கொண்டதாக இருக்கும். வெட்ட வெளிச்சமான இராவானில் மின்கக்கூடிய நட்சத்திரங்களை போன்று அந்த தடாகத்தில் குவளைகள் கோப்பைகள் இருக்கும். பாலை விட வெண்மையானதாக, இன்னும் ஒரு ஹதீஸில் வெள்ளியை விட வெண்மையானதாக அந்த தடாகத்துடைய நீர் இருக்கும். அந்த தடாகத்துடைய நீருடைய தன்மை பொறுத்தவரையில் தேனை விட இன்பகரமானதாக இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்டான தண்ணி. ஒரு அடியான் மறுமையில் ஒரு மிடல் தண்ணீர் அந்த தடாகத்திலிருந்து குடிப்பான் சொன்னால் அவனுக்கு மறுமை முடிகின்ற வரைக்கும் தண்ணீர் தாகமே வராது. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த தடாகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா மறுமையில் செய்வான், நன்கொடையாக கொடுப்பான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மஹ்ஷர் வெட்ட வெளியில அந்த சூட்டுக்குள்ள அந்த வெளிச்சத்தில தண்ணீருக்காக ஏங்குற தன் சமுதாயத்தை கூப்பிட்டு கொண்டு போய் வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் தண்ணீர் குடிக்க விடுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் தண்ணீர் குடிப்பார்கள். இன்னும் சிலர் குடிப்பதற்கு எத்தனைப்பார்கள், முயற்சிப்பார்கள். இடையில் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் வந்து மறுமை நாளையில் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் சிலரை தண்ணீர் குடிப்பதை விட்டு தடுப்பார்கள், அடித்து விரட்டுவார்கள். மக்கள் எல்லாம் தண்ணீர் தாகத்துக்கான தண்ணி வராங்க, குடிக்க கிட்ட வராங்க, அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் அடித்து விரட்டுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கவலையோடு மலக்குமாரை பார்த்து கேட்பாங்க, ஹாதா உசைஹாபி உசைஹாபி, மலக்குமார் அடிக்க வேணாம், இவங்கெல்லாம் இவருடைய பாசத்துக்குரிய தோழர்கள், நண்பர்கள் சொல்லுவார்கள். மலக்குமார் என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? முஹம்மத் மா தத்ரி பஅத ஸாலிக், முஹம்மது உங்களுக்கு தெரியா, நீங்க மௌத்தான பின்னால நீங்க எவற்றையெல்லாம் நீங்க மார்க்கமாக சொல்லலையோ அவற்றையெல்லாம் மார்க்கமாக செஞ்சாக்கள் இவங்க. குறிப்பா எப்படி பித்அத்துக்காரர்கள். இந்த பித்அத்துக்காரர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் தண்ணீர் குடிப்பதற்கு அல்லாஹ் தஆலா தடை செய்து விட்டான்னு சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கோபித்துக் கொண்டு அங்கிருந்து போவதாக எங்களுக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மறுமை நாளையில இப்படி நிறைய காட்சிகள் நடக்கும், நிறைய விஷயங்கள் செய்ய மறுமை நாளில் நடக்கும். இன்னொரு செய்தி நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். மறுமை நாள் என்பது, மஹ்ஷர் என்பது சாதாரண ஒரு நாள் கூத்து இல்லை, லேசு மாசான விஷயம் இல்லை. மறுமையில் ஒரு நாள் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். மறுமையில் ஒரு நாள் என்பது உலகத்தில் 50,000 வருடங்களுக்கு சமனானது. மறுமையில் ஒரு நாள் என்பது உலகத்தில் 50,000 வருடங்களுக்கு சமனானது. சாதாரணமாக ஒருவர் இந்த உலகத்தில் 60 வருஷம் வாழ்றான்னு வைங்க, 60 வருஷம் வாழ்றாரு. இவர் இந்த வாழ்ந்த இந்த 60 வருஷத்தையும் மறுமையுடைய கணக்கின்படி 50,000 பிரிச்சு பார்த்தா சாதாரணமாக ஒரு மனிதன் மறுமை கணக்குப்படி இந்த உலகத்துல வெறும் 2.5 மணித்தியால வாழ்கிறான். இதுக்கு ரொம்ப சண்டை. எவ்வளவு காலம் வாழ்றோம்? 2.5 மணித்தியால். மறுமை கணக்குப்படி ஒருவர் இந்த உலகத்தில் 60 வருடம் வாழ்வாராக இருந்தால் மர்ம கணக்குப்படி எவ்வளவு? 2.5 மணித்தியால வாழ்றார். எவ்வளவு ஒரு அற்பமான வாழ்க்கை நம்ம வாழ்றோம். எவ்வளவு அற்பமான வாழ்க்கை, 2.5 மணித்தியால வாழ்ற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில என்ன செய்யறோம்? 1000 பிரச்சனைகளுக்கு அடுத்தவன மனசை உடைக்கிறோம், அடுத்தவன கோவிக்கிறோம், சண்டை பிடிக்கிறோம், ஏசுற நேரத்தில் கெட்ட கெட்ட வார்த்தை பேசி ஏசுறோம், மௌத்தா போறோம். எவ்வளவுதான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம இந்த வாழ்க்கை எப்படி செதுக்கணும்? மரமையை நாங்க நோக்குற நேரத்தில் இந்த உலகத்தில் அல்லாஹ் எங்களுக்கு தந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். நாங்க சரியா வாழணுமா இல்லையா? இன்னைக்கு இந்த படங்கள் மூலமாக எப்படி ப்ரொமோஷன் நடக்குதுன்னு கேட்டா, மக்கள் மத்தியில குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் எப்படி காட்டப்படுதுன்னு கேட்டா, வாழ்க்கை ஒரு தரம் தானே, வாழ்ல ஒரு தரம் தானே, அந்த வாழ்க்கை எப்படி வாழ முடியாது? உனக்கு பிடிச்சமா நீ வாழு. எப்படி காட்டுறாங்க? உனக்கு பிடிச்சமா நீ வாழ்ந்துட்டு போ, நீ யார் எவரையும் பார்க்காத, உன மனசு எதையெல்லாம் செல்லுதோ அதெல்லாம் செய். ஏன் நீ ஒரு தரம் தான் வாழ போறாய். இன்னைக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் இளைஞர்கள் மத்தியில் காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படித்தான் வாழ்றங்க இஸ்லாம் இல்ல. இப்படித்தான் எப்படியெல்லாம் வாழ்றங்க இஸ்லாம் இல்ல. மனம் போன போக்குல போறல இஸ்லாம் இல்ல. இப்படித்தான் வாழணுங்கிற இஸ்லாம். எனவே அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு வாழ்ந்து காட்டினார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய ஜும்மாக்கள் எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ் எதை மக்களுக்கு பேசுவாங்க தெரியுமா? மிம்பர் மடியில இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் பேசுவார்கள், மறுமையை பத்தி பேசுவார்கள்.
மஹ்ஷரை பத்தி பேசுவார்கள், ரசூலுல்லாஹ் கபரை பத்தி பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறிட்டாங்கடா கதை சொல்ல மாட்டாங்க. இல்லையா, மிம்பர்ல இருந்து ரசூலுல்லாஹ் கதை சொல்ல மாட்டாங்க, யதார்த்தத்தை பேசுவார் அல்லாஹ்வுடைய தூதர். ரசூலுல்லாஹ்வுடைய குரல் ஓங்கி ஒலிக்க ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு போர் தளபதியை போல் மிம்பரில் இருந்து கொண்டு முழங்கிக் கொண்டிருப்பார்கள். சில சந்தர்ப்பங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் சிவர்க்கும், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாய்ஸ் மாறும், சத்தம் கடும் மிச்ச சவுண்டா கேட்கும். அல்லாஹ்வுடைய தூதர் நரம்பெல்லாம் புடைக்கும். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உரை நிகழ்த்திருக்கிறார்கள், மறுமை பத்தி பேசியிருக்கிறார்கள். இதை பத்தி பேசின அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள நரக நெருப்புடைய விளிம்பில் இருந்த ஆக்கள இன்னைக்கு அவங்க பேரை கேட்டா ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான் என்று துஆ கேட்கிற அளவுக்கு எதை மாத்துறாங்கடா, இதை கொண்டு மாத்துறாங்க, மறுமையை கொண்டு மாத்துறாங்க. அன்புள்ள சகோதரர்கள், எனவேதான் மறுமை என்பது லேசான விஷயம் இல்லை. நம்ம எவற்றையெல்லாம் செய்கிறோமோ அவற்றால் மறுமை நாளில் நாம் சாட்சிகளாக கொண்டு வரப்படும். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோமோ இல்லையா, சில நானா தம்பிமார்கள், தாத்தா தங்கச்சி, சகோதரத்துக்குள்ள வர சண்டைக்கு மெயின் காரணம் என்ன? என்ன காரணம்? காணி சண்டை. காணி சண்டை. யாருக்கு பிரிச்சு கொடுக்க சண்டை, அதுல எத்தனை பைசா சேர்க்கிறது சண்டை. வருஷ கணக்கில் செய்யற கோர்ட்ல கேஸ் போடுற, கேஸ் போட்டாக்கள் மௌத்தாகி இருப்பாங்க, கோர்ட்ல கேஸ் அப்படி பெண்டிங் ஆகிக்கும், காலப்போக்கில் போயிட்டே போகும். உலகத்தில் யாரெல்லாம் இன்னொருத்தருடைய காணியை அநியாயமாக அபகரிச்சாரோ நம்ம யாரும் பயப்பட வேணாம். நம்ம காணி ஒருத்தர் எடுக்க பேசி பாருங்க, கேட்கிறானா இல்லையா விட்டுட்டு வேலையை பாருங்க. மறுமையில் அந்த காணியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 பூமிகளாக மாற்றி தலையில் மாலையாக அல்லாஹ் போட்டு அனுப்புவான். இல்லையா, உலகத்தில் எவனெல்லாம் களவாடுறானோ அந்த களவான பொருட்களோடு மறுமையில் வருவான். இல்லையா, பெருமதியான பொருட்களாக இருந்தால், பெருமதியான பொருட்களாக இருந்தால் களவாடினால் அந்த களவோடு செய்வான், மறுமையில் வருவான். அது அவனுக்கு சாட்சியாக போகும். இன்னைக்கு என்ன செய்யலாம்? நல்லடியார வேஷம் போடலாம், தாடி வளர்த்திருக்கலாம், ஜுப்பா போட்டிருக்கலாம், தொப்பி அணிஞ்சிருக்கலாம், தன் ஒரு மகானா காட்டியிருக்கலாம். அவன் செய்யற எல்லா மோசடியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் படம் போட்டு காட்டுவான். ரசூலுல்லாஹ் திருமறை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள், லிகுல்லி காதிரின் லிவா, லிகுல்லி காதிரின் லிவா. ஒவ்வொரு மோசடிக்காரனுக்கும் மறுமை நாளையில் ஒவ்வொரு கொடிக்கம்பம் இருக்கும். அந்த கொடிக்கம்பத்தோடு அவன் வருவான். அல்லாஹ் எப்படி கொடியை கொடுக்கிறான் தெரியுமா? ஒரு மனிதன் எந்த பகுதியோட மலம் கழிக்கிறானோ அந்த பகுதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடிக்கம்பத்தை அல்லாஹ் சொறிவிட்டு அனுப்புவான். அப்ப ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உலகத்தில் செஞ்ச மோசடிக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய கொடியுடைய நீளம் இருக்கும். அந்த கொடியில் வரக்குள்ள மக்கள் மறுமையில் அடையாளம் காண்பார்கள், இவன் இந்த மோசடிக்குரியாள், இவன் இந்த மோசடிக்குரியாள் என்பதாக அடையாளம் காணுமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை எங்க சில மறுமை அல்லாஹ்வை காட்சிப்படுத்துவான். அது மாத்திரமில்லை, அன்புள்ள சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் தான் தான் செஞ்ச பாவத்தோடு மறுமையில் வருவார்கள். நினைச்சா உலகத்தில் இன்னைக்கு விபச்சாரம் சர்வ சாதாரணம் நடக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். மிச்சம் நம்ம டீப்பா தோண்டினோம்னா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அம்பலமாக நிறைய சான்ஸ் பார்க்கிறோம். நாங்க நல்ல வேடம் போடக்கூடிய ஆக்கள், நல்ல மண் கேட்கக்கூடிய ஆக்கள், ஊர்ல நல்லம் செல்லக்கூடிய ஆக்கள், ஊரோட்டு வெளியே போனா அவங்கள மாதிரி கெட்டாக இல்லைங்கிற அளவுக்கு இன்னைக்கு சர்வ சாதாரண விபச்சாரம் நடக்குது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல விபச்சாரம் பற்றி அல்லாஹ் சொல்லி சொல்றான், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்காதீங்க நல்லா சொல்றான், செய்யாதீங்கன்னு சொல்ல, நெருங்க வராம நல்லா சொல்றான். இந்த விபச்சாரம் செய்யக்கூடிய மறுமையில் எப்படி வருவாங்க தெரியுமா? தன்னுடைய உடம்பு, தன்னுடைய குறிப்பாக தன்னுடைய அந்த அந்தரங்க உறுப்புகள் இருந்து சீல்வடி நிலையில் மறுமையில் வருவார்கள். அல்லாஹ் கேவலப்படுத்துவான். உலகத்தில் வாழ்கிற பொழுது செஞ்ச பாவத்தோடு நிச்சயம் மறுமையில் வருவாங்க. அன்புள்ள சகோதரர்களே, யாரெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உலகத்தில் வாழ்கிற பொழுது இறைவனாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அல்லாஹ்வை ரப்பாக நினைக்கலையோ, இவங்க மறுமை நாளையில் தலைகீழ் கால் மேல வருவார்கள். அவங்களுக்கு அவங்களே சாட்சி. எப்படி வருவாங்க? தலைகீழ் கால் மேல வருவார்கள். தலை கீழேக்கும் கால் மேலேக்கும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே தலைகீழ் கால் மேல எல்லாம் வருவாங்களான்னு கேட்கிறாங்க. ரசூல் என்ன சொல்லாங்க தெரியுமா? என் அருமை தோழர்களே, ரப்புல் ஆலமீன் உங்களை இந்த உலகத்தில் எவ்வாறு கால்கள் மூலமாக நடக்க வைக்க சக்தி உள்ளானோ இதே ரப்பு தான் மறுமை நாளையில் அவர்களை தலையால் நடக்க வைப்பான். அப்ப அவங்க செய்யற குற்றம் அவங்க அந்த குற்றத்தோடு சாட்சியாக வருவார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்கள், அது மாத்திரம் இல்லாமல் நாளை மறுமை நாளையில் சில ஆட்களை பாருங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் பைத்தியமா இருப்பாங்க. உலகத்தில் நல்லா இருந்திருப்பாங்க, உலகத்துல நல்லா இருந்திருப்பாங்க. ஆனால் இஸ்லாம் சென்ன ஒரு மிகப்பெரிய பாவமான காரியத்துக்காக வேண்டி அவங்க பைத்தியம் வருவாங்க. அது என்ன பைத்தியம், என்ன காரணம் என்பது நாங்கள் இரண்டாவது குத்பாவில் பார்ப்போம். வாஹிதா வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, யாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளையில் பைத்தியமாக எழுப்புறான்னு கேட்டால் சூரா பக்ராவில் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லி காட்டுகிறார். இந்த ஹப்பது ஷைத்தான் மினல் மஸ், யாரெல்லாம் உலகத்தில் வாழ்கிற பொழுது வட்டியோடு கொடுக்கல் வாங்கல் செஞ்ச ஆக்களோ அந்த கொடுக்கல் வாங்கல் செஞ்ச ஆக்களை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பைத்தியமாக எழுப்புவான். பிஅன்னஹும் காலு இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா, உலகத்தில் அவங்க இப்படி சொல்லியிருப்பாங்க, வியாபாரம் வட்டி கொண்டு தான் சொல்லியிருப்பாங்க, வட்டியை ஹலாலாக்கி இருப்பார்கள். இன்னைக்கு யாரெல்லாம் வட்டியை ஹலாலாக்குறாங்களோ வட்டியோடு கொடுக்கல் வாங்க செய்யறாங்களோ இந்த ஆக்கள் மௌத்தாகிறதுக்கு முன்னுக்கு தௌபா செய்யாம மௌத்தா போனால் மறுமை நாளையில் அல்லாஹ் இவர்கள் எழுப்புகிற பொழுது பைத்தியமாக அல்லாஹ் எழுப்புவான். அல்லாஹ் ஓல்ரெடி சொல்லி காட்டுறான் இப்படிதான் எழுப்புவான். அப்ப அல்லாஹ் கண்டிப்பாக எழுப்புவான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மறுமையில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருப்போம். நாங்கள் நல்லடியாக நாங்கள் மௌத்தா போனால் நாங்கள் மறுமை நாளில் அல்லாஹ் எங்களை எழுப்புகிற நேரத்தில் சில ஆக்கள் நம்ம பைத்தியமாக நம்ம காணுவோம். ஏன் நமக்கு அந்த காரணம் புரியும், உலகத்தில் வட்டியோடு கொடுக்கல் வாங்க செஞ்ச ஆக்களை தான் அல்லாஹ் பைத்தியம் எழுப்பிக்கிறான்னு சொல்லி. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்படியும் சில மக்கள் வருவார்கள். ஒவ்வொருத்தரும் அவனவர் செஞ்ச பாவத்தோடு வருவார். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளில் சில மக்கள் தங்கள் தலைக்கு மேலால் ஒட்டகைகளை சுமப்பார்கள், ஆடுகளை மாடுகளை சுமப்பார்கள். இவங்க சுமக்கக்கூடிய இந்த கால்நடைகள் சுமக்கக்கூடிய மனிதனுடைய முகத்தை பார்த்து ஓங்கி மிதிக்கும், கீழே விழுவார்கள். மீண்டும் எழுப்புவார்கள், மீண்டும் மிதிக்கும், மீண்டும் கீழே விழுவார்கள். இந்த கால்நடைகள் மிதிக்கிற பொழுது சொல்லுமாம், அடியானே, உலகத்தில் நான் சேமித்து வைத்த பொருளாதாரம் நாம் தான் என்று சொல்லி இந்த கால்நடைகள் மிதிப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். நாளை மறுமை நாளில் சில மக்களை நல்ல வயதான கிழட்டு பாம்புகள் சுற்றி கொண்டு வந்து முகத்தை பார்த்து ஓங்கி கொத்துகிற பொழுது இந்த பாம்புகள் சொல்லுமாம், அடியானே, உலகத்தில் நீ சேமித்த பொருளாதாரம் நாம் தான் என்று சொல்லி இந்த பாம்புகள் கொத்தும். யார் இவர்கள்? செஞ்ச பாவம் என்ன? உலகத்தில் வாழுகிற பொழுது வசதியாக வாழ்ந்த மக்கள் இவர்கள். அல்லாஹ் இவங்களுக்கு சொத்து செல்வங்களை கொடுத்து அல்லாஹ் ஒன்றே ஒன்று சொன்ன என்ன தெரியுமா? ஜகாத் கொடுக்க சொன்னான். அளவு பார்த்து ஜக்காத்து கொடுங்கன்னான். யாரெல்லாம் அளவிட்டு கணக்கிட்டு ஜக்காத் கொடுக்கலையோ அந்த மக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளையில் இந்த தண்டனையோடு அல்லாஹ் தஆலா சாட்சியாக எழுப்புவான். இப்படி சில மக்கள் வருவார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் செய்த பாவத்தோடு மறுமையில் வருவார்கள். அது மாத்திரம் இல்லாமல் சில மக்களை, சில நல்ல மக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்துவான். எப்படி கண்ணியப்படுத்துவான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை மதீனாவிலிருந்து மக்காவுக்கு உம்ராவுக்கு வேண்டி போறாங்க. ரசூலுல்லாஹி சில சஹாபாக்களும் உம்ராவுக்கு இஹ்ராமுடைய ஆடையை தரித்து போறார்கள். போகிற சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி தன்னுடைய ஒட்டகத்தில் பயணிக்கிறார். அந்த ஒட்டகம் கொஞ்சம் தடமாறுது, கீழே விழுகிறாரு. அந்த ஒட்டகம் தன்னுடைய காலை நிலத்தில் வைக்குது. வைக்கிற இடம் சஹாபியில கழுத்துடைந்து மரணித்து போகிறார். இஹ்ராமுடைய ஆடை அணிந்த நிலையில் கழுத்துடைந்து மரணித்து போகிறார். சஹாபாக்கள் ஜனாசாவை கொண்டு வந்து அந்த இஹ்ராமுடைய ஆடையை களைந்து கஃபனாக சுற்ற ஆரம்பிக்கிறார்கள். இஹ்ராமு வெள்ளதான், கஃபன் வெள்ளதான். இஹ்ராம் எப்படி இருக்கும்? களை துறந்திருக்கும். கஃபன் எப்படி இருக்கும்? முழுவதும் மூடப்பட்டிருக்கும். அவ சஹாபாக்கள் இஹ்ராமுடைய ஆடையை களைந்து கஃபனாக சுற்ற ஆரம்பிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், லா துஹம்மிருஹு ஃபைன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி யுலப்பி சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அவரை நீங்க கஃபன் செய்யாதீங்க, இஹ்ராமுடைய ஆடையில் அவரை செய்யுங்க, கழுத்து துறந்த நிலையில் அவரை அடக்கம் செய்யுங்கள். ஏன் தெரியுமா? மறுமை நாளையில் எல்லா மக்களையும் அல்லாஹ் தஆலா எழுப்புகிற பொழுது எல்லா மக்களும் எப்படி எழுப்புவாங்க? யா நஃப்ஸி, இறைவா என்னை மாத்திரம் பாதுகாரு, இறைவா என்னை மாத்திரம் பாதுகார் என்று மக்கள் எல்லாம் கூக்குரலக்கூடிய நேரத்தில் இவர் மட்டும் என்ன செய்வாரு? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், சுப்ஹானல்லாஹ், லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக். இன்னைக்கு ஹஜ்ஜுக்காக நாங்க போன தல்பியா சொல்லுவோமே, அந்த மாதிரி இவர் தல்பியாவோடு வருவார். அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். ஏன்? இஹ்லாஸான எண்ணத்தோடு உம்ராவுக்காண்டி போன சஹாபி அவர். இந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு இந்த நம்ம இஹ்லாஸான எண்ணத்தோடு ஹஜ் உம்ராக்காக போய்த்து மௌத்தானால் இந்த பாக்கியம் கிடைக்கும். அப்ப நன்மை செஞ்சாக்கெல்லாம் கண்ணியப்படுத்துகிறார். அது மாத்திரம் இல்லாமல் இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், இந்த சமுதாயத்துல கணக்கெடுக்கப்படாதவர்கள் முஅத்தின்மார்கள், பள்ளிவாசல்ல முஅத்தின் வேலை செய்யக்கூடியார்கள். அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இன்னல் முஅத்தினீன கான அத்வலுன் நாஸி அக்னாகன். சுப்ஹானல்லாஹ். நாளை மறுமை நாளில் மஹ்ஷரில் எல்லா மக்கள் இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஅத்தின் மாற கழுத்தை நீளமாக வச்சு அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். அது மாத்திரம் இல்லாமல் நாளை மறுமை நாளையில் இன்னும் சில மக்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். இந்த கூட்டத்தில் நம்ம எல்லாம் இருக்கணும். யார் தெரியுமா?
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சஹாபாக்களை பார்த்து, நாளை மறுமை நாளையில் நான் என்னுடைய சகோதரர்களை சந்திப்பேன் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க தானே உங்களோட சகோதரர்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல வஅன்தும் அஸ்ஹாபி, நீங்களே என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சகோதரர்கள் யார் என்றால் நான் மௌத்தான பின்னால் வருவார்கள் அப்படின்னாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நீங்க மௌத்தான பின்னால் வருவாங்கண்டா உலகத்தில் நீங்க அவங்கள பார்க்க மாட்டீங்க, அவங்களும் உங்களை கண்டிருக்க மாட்டாங்க, எப்படி நீங்க இவங்களை அடையாளம் காண்பீங்கன்னு கேட்கிறாங்க. ரசூல் என்ன பதில் சொல்லாம தெரியுமா? நான் ஒரு நாளைக்கு 5 வக்து சொல்ல சொன்னேன். அந்த 5 வக்துக்கும் உது செய்ய சொன்னேன். உரிய முறையில் உது செய்து உரிய முறையில் தொழுத காரணத்தினால் அவங்களோட உடல்கள் எல்லாம் மினுங்கும். மறுமை நாளையில் வெள்ளை வெள்ளையென்று முகம் இருக்கும். முழங்கு வரைக்கும் கைகள் ஜொலித்துக் கொண்டிருக்கும். கரண்டை வரைக்கும் கால்கள் மினுங்கிக் கொண்டே இருக்கும். முடிகள் எல்லாம் சற்று கருமையானதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் இந்த ஆக்களை பார்த்து கூப்பிடுவாங்க, உர்ரன் முஹஜ்ஜலின், உடல்கள் மினுங்கக்கூடியவர்களே, உர்ரன் முஹஜ்ஜலின், உடல்கள் ஜொலிக்கக்கூடியவர்கள் என்றாலே மறுமை நாளை அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் அழைப்பார்கள். யார் இவர்கள்? எந்த நாளும் தொழக்கூடிய ஆக்கள், எந்த நாளும் தொழக்கூடிய ஆக்கள், தொழுகைகளை பேணி பாதுகாக்கக்கூடிய ஆக்கள். இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் தொழுகை என்பது அருகி போய் காணப்படுவது நாங்கள் பார்க்கிறோம். அருகி போய் தொழுகை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தி மக்களை தவிர நிறைய பேர் நேரத்தில் தொழுவர் இல்லையே, விட்டு விட்டு தொழுற, தொழுகைக்கு ஒரு காரணம் சொல்ற, தொழுகைக்கு ஒரு இல்ல சொல்லிட்டு போறதாங்க பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு மௌத்தான தொழுகையை பத்தி ரசூலுல்லாஹ் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடுமையான காய்ச்சல் வந்தது. அந்த காய்ச்சல் அல்லாஹ்வுடைய தூதர் மயக்கமுறுகிறார்கள், கண் விழித்து பார்க்கிறார்கள், மயக்கமுறுகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் வளைத்திருந்த சஹாபாக்களை கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? மக்கள் தொழுதுட்டாங்களா, மக்கள் தொழுட்டாங்களே கேட்டாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தப்பட்ட தொழுகை யாரெல்லாம் உரிய நேரத்தில் பேணி பாதுகாத்து தொழுகிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளை அவனை கண்ணியப்படுத்துவான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நிறைய விஷயங்கள் நாம் மேலே பார்த்தோம். மறுமை நாள் என்பது ஒவ்வொருத்தரும் அவரவர் செய்த விடயங்கள், அவங்க செஞ்ச நன்மைகளாக இருக்கலாம், பாவங்களாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் அவங்க சாட்சிகளாக இருப்பாங்க. அல்லாஹ் சாட்சியாக வருவான். அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் சாட்சியாக வருவார்கள். அவர் மலக்குமாக எடுத்து கொண்டு வரக்கூடிய ஏடுகள் சாட்சிகளாக இருக்கும். மனிதர்களுக்கு சில மனிதர்களே சாட்சிகளாக இருப்பார்கள். மனிதனுடைய உடம்புகளில் சில உறுப்புகள் சாட்சிகளாக வரும் என்ற செய்தியை நாங்கள் பார்த்தோம். அது மாத்திரம் இல்லாமல் அவங்க செய்த பாவங்கள் அவங்களுக்கு எதிராக வரும், அவங்களுடைய அடையாளங்களாக மாற்றப்படும். அவங்க செய்த நன்மைகள் அவங்களுடைய அடையாளங்களாக மாற்றப்படும் என்ற செய்தியை நாங்கள் பார்த்தோம். எவற்றையெல்லாம் பார்த்தோமோ அவற்றில் படிப்பினை பெற்று மறுமை நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கம் செல்லக்கூடிய நற்குண்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களை மாக்கி அருள் புரிந்து மறுமை நாளில் நமக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கிய சுவர்க்கங்களில் உயர்வான உன்னதமான சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் என்னையும் உங்களை மாக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.